நல்லா வதங்கி அந்த குழகுழப்பு சுத்தமாக இருக்கவே இருக்காது. நிறையவும் போடக்கூடாது. அப்படி அந்த மோர் தண்ணி இல்லை அப்படின்னா, கெட்டி தயிர் தான் இருக்குன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லாவே வேக வைக்கலாம். ஸோ அந்த அந்த தயிரோட புளிப்பும் சேரும் போது வெண்டைக்காயில் நல்ல சுவையும் இருக்கும், குழகுழப்பு தன்மை கண்டிப்பாகவே இருக்காது. அதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா குழந்தைகள் அப்படின்னா, அது முழு பயனும் கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா ஸ்லிம்மில் போட்டு வதக்குனாதான் முழு பலனும் கிடைக்குமே தவிர, பச்சையாக சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பச்சையாக வந்து எந்த காய்கறியுமே சாப்பிடக்கூடாது, அதை ஆவியில் வேக வச்சு தான் சாப்பிடணும். இந்த மற்ற காய்கறிகள்லாம் வெண்டைக்காவை இது மாதிரி ஸ்லிம்மில் வச்சு சமைக்கும் போது, அதுவும் ஒரு அரை ஸ்பூன் தயிரோட தண்ணியை வச்சு சமைக்கும் போது இந்த வெண்டைக்காயோட குழகுழப்பு நமக்கு தெரியாது, வரவும் வராது. ஸோ வெண்டைக்காய் வந்து எவ்வளோ முக்கியம் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹார்ட் டிசீஸ்லேருந்து பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும்